ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்களோட இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நொங்கு சாப்பிட தான் வந்திருக்கோம் கிணத்துக்கு. சரி, ஊருக்கு வந்தாலே இந்த வெயில் நேரத்துக்கு நொங்கு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் மாமா நொங்கு சாப்பிட வரீங்களான்னு சொன்னாக்கா நம்மளும் அதை விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டோம். நான், பாப்பா, தம்பி, அப்புறம் என்னோட மச்சான் பையன், அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நொங்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். மாமாவும் ஒவ்வொரு நொங்காக வெட்டி போட்டாங்க. சரி, நம்ம சாப்பிடாம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வைக்க தான் செஞ்சேன், அப்படியே தம்பி பிடிக்கிட்டு போயிட்டான். சரி, அங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்தா பச்சை பச்சேன்னு இலைகள், அது இல்லாமல் நாற்று நட்டுருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, நம்ம சுற்றிலாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். மாமா அதுக்குள்ளே 2-3 முட்டை வெட்டி வச்சுட்டாங்க. ஆனால் நான் சாப்பிட்றதுக்குள்ளே பசங்க எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டாங்க. சரி, ஓகே, பசங்க தானே சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சமாவது வைப்பாங்கன்னு பார்த்தேன். கடைசியில் எனக்கு 2 தான் வச்சாங்கப்பா. நான் என்ன பண்ணுறது, பசங்கள்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த 2ஐயும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்து சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் நொங்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வேளையா நொங்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சரி அடுத்து எங்கே போகலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பலாப்பழம் இருக்குது, வாங்க பறிக்க போகலாம்னு சொல்லிட்டு நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நம்மளும் பெய்யாச்சு, பலாப்பழம் கிடைக்குதே, போகாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிணத்தை சுற்றி ஃபுல்லாமே நம்மளுக்கு பசுமையாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக நாற்று நட்டுருந்தாங்க. சரி, அது எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுக்கலாமேன்னு எடுத்து அதுக்கப்புறம் மாமா வந்து இது வாழை இலெல்லாம் வெட்டி போட்டுப்பாங்க. அதில் மீதம் உள்ளது நமக்கு சாப்பிட்றதுக்கு இலை இருக்கலாமேன்னு சொல்லிட்டு மாமாட்ட சொன்னாக்கா மாமா ஒவ்வொரு இலையா நல்லா பெருசாக இருக்கிற இலை, நல்லா பார்க்க அழகாக இருக்கிற இலையெல்லாம் மாமா வெட்டினாங்க. வெட்டின பிறகு நம்ம பசங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாச்சு. என்னது, இலையை ஃபுல்லாமே அடுக்கடுக்க அடுக்கி வச்சிரு ராசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்கள்கிட்ட சொன்னாக்கே ஒவ்வொரு இலையா அவங்க எல்லாமே அடுக்கி வச்சாங்க. பாப்பா வேலை செய்கிற பாருங்கப்பா, இலையை அடிக்க சொன்னாக்கா அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பாப்பா. அப்படியே மாமா சுற்றி இருக்கிற இலை நல்ல நல்ல இலையெல்லாம் ஃபுல்லாக பறிச்சிட்டாங்க. மீதமுள்ள இலை வந்து நம்மளுக்கு குட்டிக்கு இறக்கி போடலாமேன்னு சொல்லிட்டு அதுக்காகவும் மாமா வந்து இலைலாம் அடித்தாங்க. இலையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்த வேலையே மறந்துட்டோமே, பலாப்பழம் பறிக்கிறதுக்கு தான்ப்பா வந்தோம். நாங்கள் அன்னைக்கு பார்க்கும்போது பெரிய பலாப்பழம் இருந்துச்சு. சரி, அதை நம்பி பறிக்கலாமேன்னு போனால் அதை எங்களுக்கு முன்னாடி வேற யாரோ பறிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. என்ன கொடுமை சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு பலாப்பழமாக தொங்குறத பார்த்தா சாப்பிட தோணுச்சு, ஆனால் பறிக்க தான் முடியல. அதுக்கப்புறம் சரி வந்து பார்த்துட்டாவது பலாப்பழம்ட்டு அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக ஒரு பலாப்பழத்தை பறிக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி இந்த மறக்காம லைக் பண்ணுங்க.